சற்று முன் நாடாளுமன்றம் வருவதற்கு அமித்ஷாவுக்கு அனுமதி ரத்து. அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதால் ஏற்பட்ட விபரீதம். அதிர்ச்சியில் மோடி. அதாவது அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நாடாளுமன்றத்தின் இரு சபைகளையும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று முடக்கி வைத்தனர். அதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாகவும் சென்றனர். இந்த பேரணியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நீல நிற உடை அணிந்து பங்கேற்றனர். மேலும் இந்தியா கூட்டணியை கண்டித்து பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த வகையில் நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அரசியல் சாசனம் மீதான விவாதங்களுக்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசினார் என்பது இந்தியா கூட்டணியின் குற்றச்சாட்டு. அதாவது அம்பேத்கர் என பேசனுக்காக கோஷம் போடுகின்றனர். இதற்கு பதிலாக கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கமாவது கிடைக்கும் என்று அமித்ஷா பேசியதாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். மேலும் அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது இந்தியா கூட்டணி எம்பிக்களின் கோரிக்கை. இதனை பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நிராகரித்தனர். அதே நேரத்தில் அமித்ஷாவை டிஸ்மிஸ் செய்ய கோரி நேற்று முதல் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் காங்கிரஸை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் நேற்று ஆளுநர் மாளிகைகளை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டமும் நடத்தினார்கள். இதனைத் தொடர்ந்துதான் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை நோக்கி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியாக சென்று போராட்டம் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நீல நிற உடை அணிந்திருந்தனர். மேலும் அம்பேத்கரை பின்பற்றுகிறவர்கள் நீல நிற கொடி உடை அணிவது வழக்கம். இதனை குறிப்பிடும் வகையில் நீல நிற உடையை ராகுலும் பிரியங்கா காந்தியும் அணிந்திருந்தனர். அதேபோல் நாடாளுமன்றம் கூடிய போதும் இரு சபைகளிலும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷா ராஜினாமா செய்ய வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்றத்தின் இரு சபைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. குறிப்பாக நாடாளுமன்றத்தின் இரு சபைகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் போராட்டம் நடத்தினார்கள். சில எம்பிக்கள் நாடாளுமன்ற கட்டிட சுவரில் ஏறி நின்று கொண்டு அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிக்கும் முழக்கங்களையும் எழுப்பி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல அம்பேத்கரை காங்கிரஸ் இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டி பாஜக எம்பிக்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்த போது பாஜகவினர் புதிய திசை திருப்பல் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். நரேந்திர மோடியின் நெருங்கிய நண்பர் அதானி என்பதால் அவரை காப்பாற்ற அவர் மீதான குற்றச்சாட்டுகளை மழுங்கடிக்க அம்பேத்கர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இந்திய பிரதமர் மோடி நாட்டையே அவரது நண்பர் அதானிக்கு விற்பனை செய்து வருகிறார். எனவே அதானியை சீண்டினால் பாஜகவினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் அமித்ஷா அவதூறாக பேசியதால் கடந்த சில நாட்களாகவே நாடாளுமன்ற அவைகள் முடக்கப்பட்டு வருகிறது. இதனால் அமித்ஷா நாடாளுமன்றம் வருவதற்கு அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். அப்படி காங்கிரஸ் தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அமித்ஷா நாடாளுமன்றம் வருவதற்கு அனுமதி ரத்து செய்யப்படும் என்ற பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பிரதமர் மோடி அவர்களை பதற்றமடைய வைத்து வருகிறது.